வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது. இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் 8th அல்லது 10th அல்லது 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th படிச்சிருந்தால் போதும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்கான வேலைவாய்ப்புக்கான இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். உங்களுடைய பெயர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, கல்வி தகுதி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய சொந்த மாவட்டம், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ரிலீஜியன் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வகுப்பு அல்லது பிரிவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிட்டியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கணும். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இடம் நாள், இதில் உங்களுடைய என்ன இடம் அதாவது என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மையான உறுதியளிக்கிறேன். இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இது கூட அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இது கூட நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்ஸு, அடுத்தது உங்களுடைய இருப்பிடச் சான்று அல்லது ஜாதி சான்று, சரிங்களா. ஸோ இருப்பிடச் சான்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பிடச் சான்று இல்லைன்னா கூட உங்களுடைய ஆதார் கார்டு, அடுத்து ஓட்டர் ஐடி, இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழுடைய ஜெராக்ஸ் காப்பி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுய சான்றொப்பம் இடப்பட்ட சான்று நகல்கள், அதாவது பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்டர்வியூ எப்போ நடக்குமோ அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்வியூக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு இது கூட இந்த மார்க் ஷீட்ஸு, டிசி, அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அறை எண் 210 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 636001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேர்லேயும் போயிட்டு கொடுக்கலாம் அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 22/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கான ஆட்சேர்ப்பை பற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸ்டார்டிங் சேலரி 15,700 அதிகபட்சம் 58,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நிலை 1க்கு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20,000க்கு நியரஸ்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு 20,000க்கு மேலேயே கிடைக்கும். டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அகவலைப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000க்கு மேலேயே கிடைக்கும். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது பூர்த்தி ஆகிருக்கணும். அதிகபட்சம் 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருக்கணும். உங்களுக்கு அதாவது ஒரு சைக்கிளாவது ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 22/11/2022 சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல்டு ட்ரிப்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியினருக்கான குறைவு பணியிடமான ஒரு அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் எஸ்டி கேண்டிடேட்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.